ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு பிரைமேக்ஸ் கேமிங் கைஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இன்னைக்கு வீடியோ போடணும்னு ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெட் வார் தான் கைஸ் விளையாட போகிறோம். ஏன் பெட் வார் விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலோ வேர்ல்ட் சீரிஸ் எண்ட் ஆகிருச்சுன்னு சொல்ல முடியாது. வர கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 நாள் 30 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு தான் நம்ம சோலோ வேர்ல்டு வரும். அதனால பார்த்தீங்கன்னா எதுக்கு வீடியோ போடாமல் இருந்துக்கிட்டு, அதனால சும்மா இப்போதைக்கு ஒரு பெட் வார் விளையாட போகிறோம். சாட்டர்டே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். சரி, அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு முக்கியமான கருத்துக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அனிருத் ப்ரோட்ட கேட்டேன், ப்ரோ உங்கள் ஐடியிலேருந்து நான் மைன்கிராஃப்ட் போட்டு வீடியோ போட்டுக்கவா அப்படின்னு கேட்டேன். அவர் ப்ரோ போட்டுக்கோங்க அப்படின்ட்டாரு. அனிருத் ப்ரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளச் வேர்ஸ் தான் கைஸ். அவர்கிட்டருந்து கேட்டிருந்தேன். அவர் கொடுத்துட்டாரு. ப்ரோ ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே அனுப்பிச்சாரு. நான் அவர் ஐடியிலேருந்து விளையாண்டுருக்கேன். ஏன் ப்ரோ நீ உங்கள் ஐடியில் விளையாட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஐடி அந்த ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் என்னால் விளையாட முடியல. சரி, ஓகே, நம்ம அப்படி பேசிக்கிட்டே இருக்காமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இன்ட்ரோ எதுவுமே கிடையாது, சும்மா அப்படியே நம்ம பெட் வார் விளையாடுறது தான். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான் கைஸ். இவர் ஐடியில் என்ன பண்ணிட்டாருன்னா விளையாண்டுருக்காரு. விளையாடுறப்ப அந்த கீஸ் ஏதோ பண்ணி வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் என் மவுஸ் கொஞ்சம் போயிடுச்சு கைஸ். என் மவுஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, லெஃப்ட் கிளிக் பண்ணால் வராது, ரைட் கிளிக் பண்ணால் வராது. அதனால் கொஞ்சம் எப்படி சொல்ல டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஆனால் நான் பிளாக் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் தான் யூஸ் பண்ணிக்கிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் மாற்றிட்டேன். அதாவது ஆரில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்தாலாம் வராது. இப்போ நான் அதை கொடுத்து ஆர் கொடுத்தா தான் வரும். ஓகே, அனிருத் ப்ரோ பாருங்கள் என்னென்ன ஸ்டேட்டஸ் சேர்த்து வச்சுருக்காருன்ட்டு. அவர் சூப்பரான ஒரு மைன்கிராஃப்ட் கேம் பிளேயர் தான். ஓகே ப்ரோ, நம்ம ஆப்போனண்ட் இல்லையா? ஓ மை காட். ஓகே, பரவாயில்ல, அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே கைஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா வர சாட்டர்டே ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ மட்டும் மறக்காமல் பார்த்துருங்க. நாங்கள் 3 பேருமே போடுவோம். பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபோனில் கொஞ்சம் இந்த கண்ட்ரோல்ஸ் தாங்க மாற்றி வச்சுருக்காரு. அதான் கொஞ்சம் தப்பாக இருக்குது. ப்ரோ நீங்கள் கண்ட்ரோல்ஸ் மாற்றலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியலை. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிருக்கேன். மாற்ற முடிஞ்சால் மாற்றிடலாம், ஆனால் மாற்ற முடியலை. ஸோ சேட். ஓகே, பெட் வார் நான் விளையாடுவேன், ஆனால் வீடியோலாம் போட்டதில்லை. இப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ போடுறோம். பெட் வார் விளையாண்டு போடுறது இதுதான் நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ. இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மோட்டிவேஷன் நம்மளுக்கு தேவை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நான் ப்ரோ நீ 2 வீடியோ தான் போட்டிருக்கோம், மோட்டிவேஷன் அது இதுன்னு தான் பேசுவீங்கன்னா. ஆமாம் கைஸ், நம்மளுக்கு மோட்டிவேஷன் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனிருத் ப்ரோ தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அனிருத் ப்ரோ, கோகுல் ப்ரோ, அவங்ககிட்ட தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஓகே வாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா எம்மரால்டு வேணாம், நம்ம சைட் ட்ரெஸ் பண்ணி அனிருத் ப்ரோ இப்படி தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ப்ரோ டக்குனே சைட் ட்ரெஸ் பண்ணிடுங்க அப்படின்னாரு. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் சைட் ட்ரெஸ் கைஸ். இருங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அயன் மட்டும் வந்துக்கட்டும். அப்படியே இருந்துச்சுன்னா சும்மா அந்த சீனா ஆர்மர் வாங்கிட்டு போய் முடிச்சிடலாம். ப்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வாடு பாருங்கள் எவ்வளோ குட்டி உண்டு இருக்குது. இதான் கைஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அனிருத் ப்ரோட்ட உங்களுக்கு எந்த இது வேணுனாலும் ஒரு எப்படி சொல்ல, இந்த ஷேட் ட்ரெஸ் வேணுமா அப்படியே நல்ல ஷேட் ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்துருவாரு. நான் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சோலோ வேர்ல்டு சீரீஸ்க்கு ஒரு இந்த ஷேட் ட்ரெஸ் கேட்டிருக்கேன். அவர் தரேன் இருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த ஷேட் ட்ரெஸ்லாம் வேணும்னா கிளச் வேர்ஸ் சேனலில் போய் கேளுங்க, அவர் தருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் கைஸ், அதாவது நான் கூகுள் ப்ரோனா கேமிங் கேமர்ஸ், நாங்கள் 3 பேர் ஒரு பிளான் மாதிரி போட்டிருக்கோம். அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே ஒரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாக இருக்க போது. அந்த வீடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிக்கலை, சாட்டர்டே தான் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா பலவளன்னு பேசிக்கிருக்கப்போ ஒருத்தனை கொண்டுட்டேன், அது உங்களுக்கு தெரியும். ஓகே பார்த்தீங்களா, அந்தமாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி ட்ராப்பில் தான் போய் டப்புன்னு விழுந்துருவோம். மிச்சப்படி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரு அப்படின்னு நானே சொல்லிக்குவேன். இவனும் செய்யணும் இருமாடா, சூப்பர். எனக்கு தெரிஞ்சு நான் அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்டார்டிங் பிளே ஆனால் ரீச் ஆக்குமே எனக்கு தோணுது. இல்லை கைஸ், ரீச் ஆக்கலாம் கிடையாது, நல்லா அடிக்கிறான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ஆர்மர் வாங்கிடலாமா, இல்லை வாங்க முடியாதா? ஐயோ, ஓகே வெயிட் பண்ணுவோம். ப்ளீஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோ ஏன் ப்ரோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா சொல்ல வேண்டிய
என் கட்டாயம் கட்டாயமா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு தமிழ் வார்த்தைகள்லாம் மறந்து போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு மைனஸு. என்ன ப்ரோ நீ தமிழன் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழன். ஆனால் வந்து என் வாயில் டக்கு டக்குன்னு வரும். இப்போ ஏதாச்சும் இப்போ பாருங்கள், சாப்பிட்டியான்றது சாப்பிட்றியா புரியா ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் கைஸ் என்னோட இது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது வாங்கிட்டு போயிடுவோம். என்னப்பா அயன் சோடா வாங்கிட்டு போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஸ்வாட் வாங்கிட்டோம்னா அவ்வளோதான், அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஒரு அயன் ஸ்வாட், ஒரு பிக்காக்ஸ். அது பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ் வந்து நம்ம 6 கொடுத்துருந்தோம். ஓகே, இது எடுத்து வச்சுரு. இது ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஆகிட்டோம். அவனை போய் அடித்து கட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டேன்னு தெரியாமல் எடுத்துகிட்டேன். ஓகே, பரவாயில்ல. வாங்க, நான் வந்து போய்கிட்டே இருக்கேன். வீரம் அது பார்த்தீங்கன்னா நடுவுக்கு போகிறான், அதாவது எம்ரால்டு எடுக்க போயிட்டான். அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இவன் பேச உடச்சேன்னா அவன் நம்ம பேச போயிடுவான். அப்போ வந்து டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம டக்குன்னு போவோம். இல்லை போயிட்டான், எம்ரால்டு எடுக்க தான் போயிட்டான். எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா பெட்டை உடைக்கிற மாதிரி போயிடுவோம். உடைக்க வேணாம். ஏன் பார்த்தீங்கன்னா அப்புறம் வேகமாக வந்துடுவான், என் பெட்டை உடைக்க போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெட்டை உடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உடைக்கக்கூடாது. ஓகே, இப்படி வச்சுக்குவோம். வரட்டும். வந்து எப்படி சொல்ல, நம்மகிட்ட வந்து கொடுத்துருவான் எல்லா பொருளையும். தம்பி இந்தாப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு கொடுப்பான். நம்ம எதுக்கும் இந்த விண்டு சார்ஜர் ஒன்று வாங்கி வச்சுக்கோம். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேஸ் பிவிபி வந்து அனிருத் ப்ரோ கூட விளாண்டுருக்கோம். அந்த வீடியோ வந்து அனிருத் போனோம் கொஞ்சம் நாளில் சீக்கிரமாக போட்டுருவார். அந்த வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ப்ரோ இரு ப்ரோ, பெட்டை மட்டும் உடச்சிக்கிறேன் ப்ரோ. அப்படின்னா தான் ப்ரோ அடிக்க ஈஸியாக இருக்கும் ப்ரோ. சூப்பர் யாரும் உடச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். போட்டேன் விண்டு சார்ஜ் போட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என் கில்ல அப்படியே ஒருத்தன் தட்டி தூக்கிட்டு போயிட்டான். இப்போ அவன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆர்மர்லாம் போட்டிருக்கான். அவன் வந்துடுவான். நான் எதுக்கு இங்கிட்டு போகிறேன்னு எனக்கே தெரில. ஓகே, வாங்க முடியாதா? ஓகே கைஸ், அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை, நம்ம இப்போ பிளாக்ஸ் வாங்கிட்டு ஓடக்கூடாது. கைஸ் இந்த ஷேடர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அனித்து ப்ரோட கேட்டு ப்ரோ அதை அனுப்பிச்சி விடுங்க ப்ரோனா அனித்து ப்ரோ வந்து அனுப்பிச்சி விட்ருவாரு. அதை நம்ம இன்னும் பார்த்துக்கலாம், விளாண்டுக்கலாம். ஓகே, இதுக்கும் ஒரு ஃபயர் பால் வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, அவன் வந்து பெட்டை உடச்சிட்டு போகிறான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம போவோம், அதாவது சென்டருக்கு போவோம். அவன் டைமண்ட் ஆர்மர்லாம் போட்டால் நம்மளும் டைமண்ட் ஆர்மர் வாய்ப்பில் ஒரு டைமண்ட் ஸ்வாடுக்காண்டி ட்ரை பண்ண போகிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வரனப்பா பிரிட்ஜிங்கு, இது ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், வர மாட்டேங்குது. நம்ம வந்து அனியஸ்து ப்ரோட்ட நிறையா ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ப்ரோ மாதிரி. கோகுல் ப்ரோ தான். இவங்க 2 பேரும் ஒரு மைண்ட் கிராஃப்ட் லெஜெண்ட். அப்படி தான் சொல்ல மாட்டேன், மைண்ட் கிராஃப்ட் விளையாடுவாங்க, நல்லா விளையாடுவாங்க. ஓகே, அதுக்கு ஒரு ஜெட் பேக் வாங்குற அளவுக்கு இங்கிட்டு போனோம்னா அடிச்சிடலாம். 4 இருக்கா? இங்கே 5 வந்துருச்சு. இன்னும் 1 தான் கேஸ். ஒரு ஜெட் பேக்கு ஒரு இது அப்படின்ற கணக்கில் போயிடலாம். மஞ்சள் பேசினது தான் இருக்குது. மஞ்சள் முடிச்சிட்டான். அப்போ மஞ்சள் பேசினது தான் அவன் இருக்கான். எனக்கும் அவனுக்கும் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கிட்டு போயிடுவோம். நம்மளுக்கு அவ்வளோதான், இனிமேல் எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து ஜெட் பேக் மட்டும் வாங்கி ஒரு டைமண்ட்ஸ் வாங்கினா போதும், முடிக்கிற அளவுக்கு ஏதோ இருக்கும், டீசெண்டான இது இருக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கேன். ஒரு ஜெட் பேக், ஒரு டைமண்ட் ஸ்வாட் என்றது. இப்போ பாருங்களேன், இப்போ ஒருத்தர் வந்துட்டானா அவ்வளோதான். ஐயோ, ஸ்வாடத்தில் போட்டேன் பார்த்தீங்களா? டைம் ஏற்கனவே ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இது இங்கே 4ஆம் நம்பர், இது 5ஆம் நம்பர். இது இங்கே எடுத்து இங்கே வச்சுக்கோ, இதை எடுத்து இங்கே வச்சுக்கோ ப்ரோ, இதை எடுத்து வச்சுக்கோ ப்ரோ. ஓகே, நினச்ச மாதிரியே தான் நம்ம பெட்டு பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. அதாவது இங்கிட்டு தான் இருக்கான். 4ஆம் நம்பர் கொடுத்து 6 கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஜெட் பேக் வந்துடும். ஓகே, இப்போதைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடுவோமா, இல்லை பக்கத்தில் போய் சாப்பிடுவோம். வந்துட்டான் ப்ரோ கோச்சு ப்ரோ. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டே இருக்கோம். ஸோ ஓகே, ஏதோ பெட் வர ஃபஸ்ட் மேட்ச் எதுவுமே சாமிக்கு விட்டாச்சு ப்ரோ. இவன் தான் ப்ரோ அடிச்சுக்கா.
ப்ரோ வெல் பிளேட் ப்ரோ, வெல் பிளேட். ஓகே. ஐயோ நியூ கேம்னு வந்துச்சு, கொடுக்க வரேன்ட்டேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சீக்கிரமாகவே முடிச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா நம்ம வந்து சும்மா இப்போதைக்கு சும்மா இப்போ வீடியோ போடணும் தான் போடுறேன். இதனால தான் இந்த எனக்கு ஒரே பிரச்சனை, இந்த மவுஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து எல்லா நல்ல கேம் பிளே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நாளில் கைஸ், நம்ம ஐடி வந்துடும். அதுக்கடுத்து இந்த சாட்டர்டே வந்துடும். அப்போ வந்து ஒரு சூப்பரான கேம் பிளே. நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது எனக்கு, அதனால தான் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. அதுக்கு மிகவும் என்னை மன்னிக்கவும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் 2 கைஸ், நான் இப்போ வந்து 10th தான் படிக்கிறேன். அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் முதல்ல. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான் நான். என்னையோட வயசு அதிகமாக இருக்கவங்க கூட இந்த வீடியோவை பார்க்கலாம். அதனால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோ இது வந்து நான் எத்தனை தடவை இந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னு முடிஞ்சால் அப்படி பண்ணுங்கள், இல்லைனா வேணாம் விட்ருங்க. அதாவது இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்றதை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்றதை சொல்லுங்கள் கைஸ். ஒரு சும்மா அப்படி அந்த மாதிரி சொல்லுங்கள். இதான் பார்த்தீங்களா கைஸ், இந்த 6 இந்த அழுத்திக்கு இருக்கப்போ அப்படி நின்றுது. இந்த சில பக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் இருக்குது, ஃபோனுன்னு சொல்ல முடியாது, வந்து இருக்குது. அது கொஞ்சம் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்கள் எப்படி லேக் ஆகுதுன்ட்டு. உங்களுக்கு லேக் அந்த இஷ்யூ தெரியுதா பாருங்களேன். இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் லேக் அடிக்கும். என் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்கலன்னா திருப்பி சொல்கிறேன், மிகவும் வலிச்சுக்கவும். ஏன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிருக்கு. ப்ரோ எந்த ஊரில் ப்ரோ இருக்க மழை பெய்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை பெய்யல, எங்கள் வீட்டில் அந்த மொட்டை மாடியிலேருந்து தண்ணி கொட்டுறது தான் அப்படி இருக்குது. இப்போ பாருங்க ரொம்ப லேக் அடிக்குது. இதில் போயிட முடியுமா? எனக்கு திருப்பி கூட வர தேவையில்ல. எதுக்கு நான் போனேன்னு எனக்கே தெரில கைஸ். நான் ஒரு எப்படி சொல்ல, ஒரு நூபு. இந்த வீடியோ போடுவோமா? போடுவோம். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். இப்போ ஏதாச்சும் நூபு மாதிரி கேம் பிளே கொடுத்துக்கிறதுக்கே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுவே நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கேம் பிளே கொடுப்போன்னு சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம் பிளே சேனல். ஓ மை காட், அவ்வளோதான். நம்ம காலி. எப்படி இந்த வீடியோ வந்து டக்குனே முடிய போகுது கைஸ், அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டை உடச்சிருவான். நானும் இப்போ தெறிக்க ஓட வேண்டியதான். அப்படிலாம் சொல்லி நினச்சிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஆனால் ப்ரோ யார் ப்ரோ என்னையா கூட நூபாக இருக்கா? ஓ பேஸ் இருக்குல்ல, தானே பார்த்தேன். வரட்டும். வந்து பார்த்தீங்கன்னா அடித்தாலே நல்ல டேமேஜ் போகும். ஏன்னா வந்து செயின் ஆர்மர் சூப்பர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாடு வாங்குகிறோம், அப்படியே போகிறோம், வேறு எதுவும் பண்ணுறது இல்லை. எதுக்கும் இங்கே ஒரு ஸ்வாட் அப்படி கீழே போட்டுருவோம். ஏன்னா இப்போ வந்து போய் எப்படி அவுட்டு தான் ப்ரோ. ப்ரோ ஸ்டார்டிங் பண்ணுறேன் பார்த்தீங்களா? நான் தான் சொல்கிறேங்களா, நம்ம வந்து ஒரு நூப். இப்போ பெட்டோடையும் பெருக்க ஓட வேண்டியது தான், ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு ஸ்வாடு போட்டேனே, தான் இருக்குது பார்த்தீங்களா? எப்போ யூஸ் ஆகுது பாருங்கள். ப்ரோவா ப்ரோ ஊஷி. என்ன தப்பிச்சிட்டான். யார் அவ்வளோ கைஸ். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சோட முடிச்சுக்கோ. இந்த மேட்ச் ஜெயிக்க ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ முடிக்கிறோம், ஒரு நல்ல மேட்சாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும். நெய்பர்ஹுட் போடுவோம். இல்லை நெய்பர்ஹுட் வேணாம், அது கொஞ்சம் மேப் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பீஹைவ் வேணாம், நெய்பர்ஹுட் வேணாம். ஸ்டாப்ஸ் ஓகே. நெய்பர்ஹுட்டே கொஞ்சம் டீசெண்டான மேப் தான் இது வந்ததில். மஷ்ரூம் கூட சூப்பர்னு தான் சொல்லலாம். ஆனால் மஷ்ரூம் எனக்கு வந்து பிடிக்கும், ஆனால் ரொம்ப பிடிக்காது. எனக்கு கேஸ்டில் இந்தமாரி மேப் தான் கேஸ் பிடிக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன், இந்த வீடியோவை திருப்பி லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாமே பண்ணி விட்டு பாருங்கள். ப்ரோ மஷ்ரூம் வந்துருக்கு. சரி பரவாயில்ல, நம்மளுக்கு வரக்கூடிய மேப் தான். இந்த டான்ஸு நான் எக்யூட் பண்ணேன், இது பண்ண மறந்துட்டேன் பார்த்தீங்களா? B2 அப்படி கொடுத்தோம்னா இந்த அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரோ எடுக்கிறப்போ பண்ணணும்னு நினச்சேன், சாரி. வாங்க இந்த வீடியோவை எண்டிங்லேயாச்சும் நல்லா அப்படி பண்ணுவோம். ஓகே ப்ரோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த சேனலில் இந்த வீக்கில் வீடியோ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வராதுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இந்த பச்சைன்ற வந்தால் வரமாட்டேது ப்ரோ, என்ன ப்ரோ நடக்குதுங்க? ஒருவேளை பச்சைக்கும் இந்த கேமுக்கும் சம்மந்தமே இல்லையோ ப்ரோ? ஏன் ப்ரோ பிரிட்ஜு ப்ரோ? அதான் நான் பார்த்தேன் ப்ரோ. எனக்கு இந்த கீபோர்டு சரியில்லை, நான் வந்து மாற்றி தான் ஆகணும் அடுத்த தடவை விளையாடுறப்ப.
இப்படி போட்டேன்னா நீ எப்படிரா போவ ப்ரோ? இருங்க ப்ரோ, சாரி ப்ரோ, தெரியாமல் கட் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் தண்ணி ரொம்ப மோட்ரு ஒழுகிடுச்சுன்னாங்க, அதனால் போனேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் அழிஞ்சுக்கு இருக்கப்ப இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கவே போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், திருப்பி போயிட்டு வந்துடுறேன். கைஸ் திருப்பி வந்து இதனால தான் சொன்னேன், கொஞ்சம் இஷ்யூஸ் கொஞ்சம் வீட்டில் இருக்கும். அதாவது எப்படி சொல்ல, வேலைகள் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் நம்ம வந்து வீடியோ போடுற மாதிரி இருக்கும். இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு செயின் ஆர்மரையாச்சும் வாங்கிட்டு போவோம். எங்கே போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை போன தடவை தப்பு பண்ண மாதிரி இந்த தடவை பண்ணாமல் டீப் ஸ்லேட் வாங்கிருக்கலாம். தெரியாதனமாக அழுத்தி விட்டேன், சாரி. ஏன் ப்ரோ என்கிட்ட சாரி கேட்குறீங்களா? பார்க்குறீங்கல்ல வீடியோவை, உங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக சொல்லி கொடுத்துடக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சேனலோட மோட்டிவே பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு போடுறது தான். வேறு எதுக்காண்டியும் இந்த சேனலுக்குள்ளே நான் வரல. வியூஸ் போகுதோ இல்லையோ, நான் வீடியோ சும்மா போட்டுக்கிட்டே இருக்க போகிறேன். அப்படிலாம் சொல்லுவேன் நினச்சிங்களா? சாரி கேஸ், நான் அதுவும் வளரிக்கேன். நல்லா அப்படி வியூஸ் போடும் அப்படி விளையாண்டு போடுறது தான் என்னோடய மோட்டிவ். பார்த்திங்கன்னா அதான் என் மோட்டிவ். மற்றபடி எனக்கு வேறு எதுவும் மோட்டிவ் இல்லை. மணி ஏர்ன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எனக்கு மோட்டிவே கிடையாது. சும்மா சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் நிறையா பேர் இருக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, அவ்வளோதான். ப்ரோ வந்துட்டான் பார்த்தீங்களா? வந்துட்டான் பாருங்க, ஐஎன்ஆர் மாதிரிலாம் போட்டு வந்துட்டான். அவ்வளோதான் போச்சு கைஸ். இந்த வீடியோ இதோட சீக்கிரமாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே முடியுது ப்ரோ. எனக்கு அதுவும் இல்லாமல் இந்த அணிருக்கு ப்ரோ இதில் விளையாடுறது ஒரு மாதிரி இருக்குது. அதாவது டெக்ஸ்டர் பக்கம் என்னென்னவோ போட்டு வச்சுருக்காரு பாருங்களேன். இப்போ திடீர்னு பார்த்தா கை குட்டியாகுன்ற ஸ்வாடு குட்டியாகுது. நான் சொல்கிறேன் ப்ரோ, அனித் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ப்ரோ இட்ஸ் டெக்ஸ்டர் பேக் ப்ரோ அப்படின்னு போடுங்க. ஓகே, அவன் எங்கே போனான்னு தெரில. ஓ, இதுக்காண்டி வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அது பாருண்ணே, ஐயா ஓ எங்கே போனான்னு தெரில. சரி ஓகே, அவன் எங்கே போயிட்டு போகிறான். ஓ, பெட்டை உடைச்சிட்டாங்க. ஓகே, பெட்டு உடைக்கிறான்னு பார்த்துட்டு தான் ஓடி போயிருக்கான். இல்லைனா நம்ம முடிச்சிருப்பான். கைஸ் உங்களுக்கு வீடியோ வந்து முடியாது போல். நானே மேட்ச் அவுட் ஆகிடுவேங்க நம்புகிறேன். இந்த முடிய போகுது. ப்ரோ நான் இது ரைட் கிளிக்கை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. பாருங்கள், நான் வந்து எப்படி சொல்ல, பிளாக் வந்து இந்த ரைட் கிளிக் தானே வச்சுருப்போம். ரைட் கிளிக்குன்னு நினச்சி ரைட் கிளிக்கவே அழுத்திக்கிட்டு இருந்திருக்கேன். எல்லாத்தையும் சொல்ல. ஓகே வந்துட்டான். இப்போ இந்த வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தூக்குறத கூட அப்படி கெத்தாக சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறேன்ட்டு. ப்ளீஸ் உங்களுக்கு யாராச்சும் என் கூட பிவிபி விளையாடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஐடி பேர் போடுங்க. சும்மா ஃபன்னியாக விளையாண்டு பார்ப்போம். ஃபன்னியாக அதெல்லாம் வேணாம், சும்மா விளையாண்டு பார்ப்போம். ஃபன்னி சொல்கிறதுக்கு. ஓ மை காட், சூப்பர். எனக்கு ஐஎன்ஆர் மாதிரி கிடச்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜெட் பேக் வச்சுருக்கோம், அதுதான் கொடுமை. ஜெட் பேக்கை போட்டு புஷ்னு வந்துடுவான். ஜெட் பேக் வச்சுருக்கனால பட்டுன்னு வந்துடும். ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் அவங்க அடிக்கிற அளவுக்கு இருக்குது. வந்துட்டா பார்த்தீங்களா ஜெட் பேக்கு. என்ன இங்கே பாருங்க, ரீச் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. லாபிக்கு போய்க்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஐடியோட லாகின் பண்ணிடுவோம், அதாவது லாக் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபடுவது உங்கள் ஹரி. பாய். ஏன்னா கடைசியாக ஒரு தடவை போட்டு பார்த்துருவோம். ஏன்னா பாய் கைஸ்.